ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் பவுண்ட் மார்ஃபின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எந்த பேப்பர் கடியில் வருது அப்படின்னா, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் கடியில் தான் வருது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரீ மார்ஃபின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்ஃபாலஜி ஃப்ரீ மார்ஃபின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்த்துட்டு இதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிளாரிட்டியாக இருக்கும். எஸ்ஸே எழுதும்போது இன்னும் நல்லா ஃப்ளோவியாக வந்து எழுத வரும். அதனால் வந்து அதை பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ மார்ஃபின்ஸோட டைப் என்ன, பவுண்ட் மார்ஃபின்ஸோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிடும். ஆனாலும் நீங்கள் அதையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரீ மார்ஃபின்ஸ் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃப்ரீ மார்ஃபின்ஸில் வந்து லெக்சிக்கல் ஃப்ரீ மார்ஃபின்ஸ், ஃபங்க்ஷனல் ஃப்ரீ மார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. லெக்சிக்கல் ஃப்ரீ மார்ஃபின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒருத்தங்கக்கிட்ட ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம சொல்ல வந்தது வேறையாக இருக்கும், ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணது வேறையாக இருக்கும். அப்படி தானே? நம்ம சொல்ல வந்த மேட்டரை வந்து ஃபுல்லாக சொல்லாமல் அதை கொஞ்சம் நம்ம மாடுலேட் பண்ணி முக்கியமான கண்டென்ட் இல்லாமல் மற்றதெல்லாம் பேசியிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம சொல்ல வந்த மெசேஜை வந்து கண்டென்ட் தவறாமல் அந்த கண்டென்ட்டை வந்து ஃபுல் பண்ணி தர்றது தான் லெக்சிக்கல் மார்ஃபின்னு சொல்லிட்டு. இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் கண்டென்ட் டு அ சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான கண்டென்ட் கொடுக்கறது வந்து லெக்சிக்கல் மார்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். லெக்சிக்கல் மார்ஃபினில் வந்து என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரியாக வந்து நவுன்ஸ் வரும், அட்ஜெக்டிவ்ஸ் வரும். சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நவுன்ஸ் வரும், அட்ஜெக்டிவ்ஸ் வரும் அண்ட் அட்வர்ப்ஸ் வரும். இப்போ நவுன் பார்த்தீங்கன்னா நேம் பிளேஸ் திங்ஸ் எல்லாமே நவுன்ஸில் வரும். வேர்ப் அப்படின்னா நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம செய்யக்கூடிய செயல். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நம்மளோட மூடு, சேட்னஸ்ஸு எல்லாமே வந்து அதில் தான் வரும். அப்புறம் வந்து அட்வர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வேர்பு, நவுனு இது எல்லாமே வந்து லெக்சிக்கல் மார்ஃபின்ஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது லெக்சிக்கல் மார்ஃபின் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்ப்ளீட்டான கண்டென்ட் கொடுக்கும். அந்த சென்டென்ஸுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான கண்டென்ட் கொடுக்குறது வந்து லெக்சிக்கல் மார்ஃபின் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபங்க்ஷனல் மார்ஃபின். ஃபங்க்ஷனல் மார்ஃபின் வந்து 2வது டைப்பு. ஃபங்க்ஷனல் மார்ஃபின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் கிவ் மீனிங். அது வந்து தனியாகவே நிற்கும், தனியாக நின்று கூட அது வந்து மீனிங் நமக்கு கொடுத்துரும். ஃபங்க்ஷனல் மார்ஃபின் அப்படின்னா அது வந்து நமக்கு தனியாக நின்று மீனிங் கொடுக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு வேர்டு தான் இல்லையா, ஒரு வேர்டு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மார்ஃபின் தான். ஆண்ட் அப்படின்னா என்ன மீனிங், தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்ட் அப்படின்னா மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அதை தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு லெக்சிக்கல் மார்ஃபின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு, ஒரு லெக்சிக்கல் மார்ஃபினை வந்து ஃபங்க்ஷனல் பண்ண வைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் மார்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹீ அண்ட் ஷீ அப்படின்னா இதில் வந்து ஷீ, ஹீ எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெக்சிக்கல் மார்ஃபினில் வரும். இப்போ வந்து 2 நேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராம், சீதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம், சீதா ரெண்டுமே வந்து லெக்சிக்கல் மார்ஃபின். ஊடையில் ஆண்டு வருது இல்லையா, அந்த ஆண்டு வந்து ஃபங்க்ஷனல் மார்ஃபின். ஏன்னா இது வந்து ப்ராப்பராக அந்த லெக்சிக்கல் மார்ஃபினை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுனால இது வந்து ஃபங்க்ஷனல் மார்ஃபின். ராம் அண்ட் சீதா இதில் வந்து ஆண்டு வந்து ஃபங்க்ஷனல் மார்ஃபின். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எதுக்கு அடியிலெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் மார்ஃபின் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், கன்ஜெக்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரனவுன்ஸ் இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் மார்ஃபின்ஸ்க்கு கீழே தான் வரும். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரனவுன் எல்லாமே ஃபங்க்ஷனல் மார்ஃபின் தான். இப்போ வந்து டைப்ஸ் இன் பவுண்ட் மார்ஃபின்ஸ். பவுண்ட் மார்ஃபின்ஸில் வந்து எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா, அதுலேயுமே வந்து 2 டைப் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டெரிவேஷனல் மார்ஃபின்ஸ், டெரிவேஷனல் பவுண்ட் மார்ஃபின்ஸ் அண்ட் இன்ஃப்ளெக்ஷனல் பவுண்ட் மார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெரிவேஷனல் பவுண்ட் மார்ஃபின் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இட் கிளப்டு வித் ப்ராப்பர் வெப் ஆர் அதர் வேர்ட்ஸ். இது வந்து ஏதாவது ஒரு வேர்டு கூட வந்து கிளப் ஆகி தான் வரும், அதாவது வந்து சேர்ந்து தான் வரும். ஒரு ப்ராப்பர் வேர்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு வேர்டு வேறு ஏதாவது வேர்டு கூட வந்து சேர்ந்து வர்றது தான் வந்து டெரிவேஷனல் பவுண்ட் மார்ஃபின். ஆல்ரெடி வந்து நம்ம பவுண்ட் மார்ஃபின் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா பவுண்ட் மார்ஃபின் என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். இட் ஹாஸ் பவர் டு சேஞ்ச் மீனிங். இந்த மார்ஃபின்ஸ் மூலியமாக இதுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு வேர்டோட மீனிங்கே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ வந்து நம்ம
பாசிட்டிவா ஒண்ணு சொல்றோம் அப்டின்னா, அத வந்து அப்படியே நெகட்டிவா மாத்துறதுக்கான பவர் வந்து இது இருக்கு. நெகட்டிவா இருந்ததுன்னா, அப்படியே பாசிட்டிவா மாத்துறதுக்கான பவர் வந்து இந்த டெரிவேஷனல் மீனிங்ல வந்து இருக்கு. இட் கிரியேட் நியூ வேர்ட்ஸ். டெரிவேஷனல் பவுண்ட் மார்ஃபிம்ஸால நியூ வேர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். நியூ வேர்ட் கிரியேட் பண்ண இப்போ ஒரு நியூ வேர்டுனா, எல்லா வேர்டுக்குமே ஒரே மீனிங் இருக்காது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹேப்பினா நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு அர்த்தம். அதே இது அன்ஹேப்பி அப்டின்னா, அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டான மீனிங். அன்ஹேப்பினா நம்ம சேடா இருக்கிறோம்னு அர்த்தம். அது வந்து டிஃப்ரெண்ட்டான மீனிங் குடுக்குது. ஹேப்பின்னா சந்தோஷம், அன்ஹேப்பின்னா நம்ம வந்து சந்தோஷம் இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து அண்டர் கம்பெனி தான் வரும். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து ஒண்ணு முன்னாடி சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி நம்ம ஆட் பண்றது. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி ஆட் பண்றது. இப்போ வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி தான் டெரிவேஷனல் வேர்ட்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹேப்பி, அன்ஹேப்பி. நம்ம சொன்ன மாதிரி தான் வேர்டு வந்து சேஞ்ச் ஆகுது. வேர்டுக்கு உண்டான மீனிங் சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஆப்போசிட்டாவும் இந்த வேர்டுக்குள்ள மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து கமிட்மெண்ட் அப்படின்னா, கமிட்மெண்ட் அப்படியே வந்து மாறுது இல்லையா? ஒவ்வொரு வேர்டு வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணும்போது ஒரு மீனிங்கும், சஃபிக்ஸில் ஆட் பண்ணும்போது இன்னொரு மீனிங்கும் வந்து தர்றது வந்து டெரிவேஷனல் மார்ஃபின். டெரிவேஷனல் மார்ஃபின்னா தனியாக பிரித்தா வந்து அதுக்கு வந்து மீனிங் இருக்காது. டெரிவேஷனல் மார்ஃபினில் வந்து நம்ம தனியாக பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங் இருக்காது. எதை கூடயாவது சேர்ந்து வந்தால் மட்டும்தான் அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபின். இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபினால வந்து ஒரு நியூவான வேர்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா, நம்ம பார்த்த டெரிவேஷனல் மார்ஃபினால ஒரு நியூ வேர்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா, இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபினால நியூ வேர்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஆர் பொசிஷன் ஃபார்முக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு கம்பேரிட்டிவ் அப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ஷீ இஸ் டாலர் தென் ஹர் அப்படின்னா, இவ வந்து இவளை விட வளர்த்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ பொசிஷன் அப்படின்னா, மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் அப்படின்னா, என்னுடைய அப்பா பெயர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த எஸ் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுவோம்ல, அதுதான் பொசிஷன். என்னுடையது எல்லாமே வந்து பொசெசிவ்ல வந்து பொசெசிவ் ஃபார்மு. அதான் வந்து பொசிஷன் ஃபார்மை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கம்பேரிட்டிவும் பொசெசிவ் ஃபார்மும் வந்து இந்த இன்ஃப்ளெக்ஷன் மார்ஃபின்ஸில் வந்து வரும். மொத்தமே இங்கிலீஷில் வந்து 8 இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபின் தான் இருக்குது. அதில் வந்து ஆல் சஃபிக்ஸும் வந்து வரும். அப்புறம் வந்து ஆல் சஃபிக்ஸும் 8 இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபின்ஸ் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி 1 வேர்டில் கூட கேட்கலாம். அடுத்தது வந்து இந்த டேப்லர் காலம் வந்து கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக புரியும். இந்த பிக்சர் தான் எனக்கு கிடச்சது. டெரிவேஷனல் அண்ட் இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபினுக்கான எக்ஸாம்பிள். இப்போ டெரிவேஷனல் மார்ஃபின் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம். அதே இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து ஐஎஸ்எம் போட்டிருக்காங்க நவுனில். வேர்பில் பார்த்தீங்கன்னா ஐசெட்டி கிரிட்டிசிசம். அட்ஜெக்டிவ்ஸில் வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இப்போ வந்து என்கரேஜ்மெண்ட் பின்னாடி வந்து நமக்கு சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்கரேஜை வந்து என்கரேஜ்மெண்ட்டு, கிளாசிஃபை சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒண்டர்ஃபுல் இதெல்லாம் வந்து டெரிவேஷனல் கடியில் வந்து வருது. இன்ஃப்ளெக்ஷன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல, அந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரும்ல, ஜிம்ஸ் அவனுடைய, ஜிம்முடைய எஸ் வருதுல்ல, லைக்ஸு, லாஃபிங் இது எல்லாமே வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிங்கில் வரும். ஏன்னா கம்பேரிங் அண்ட் பொசசிவ் வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிங்கில் வரும். சிஸ்டர்ஸ், என்ஜாய்டு, பீன், லவுடஸ்ட், இஎஸ்டி வருது இல்லையா, டாலர் தென், லவுடஸ்ட், லவுடர் தென், அந்த இதெல்லாமே வந்து இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபின்ஸில் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.